ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி பௌர்ணமி. ஸோ பௌர்ணமியில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கதவை ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஜன்னல் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறப்ப நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் ஜன்னல் வழியாக போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கதவை ஓப்பன் பண்ணுறப்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான டாபிக் தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஞாபகத்தில் வர்றது கலர் கலரான வண்ண கோலங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயப்பனுக்கு மாலை போடுறது, ஓம் சக்தி அம்மனுக்கு மாலை போடுறது, இந்த மாதிரி சந்தன வாசம், இந்த மாதிரியான ஒரு சில பாசிட்டிவ் வைப்ஸ் தான் வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கும். இதெல்லாம் எதுக்காக வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஓசோன் படலம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பூமிக்கு அருகாமையில் வருங்களாமா. அப்போதைக்கு நம்ம வந்து அந்த காற்றை வந்து சுவாசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சுவாச கோளாறுகள், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு எந்தவித நோய்கள் இருந்தாலும் அது வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் இந்த காற்றை சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்கழி மாதத்தில் வந்துட்டு இந்த வெள்ளனே வந்து கோலம் போடுற பழக்கத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஆண்கள் வந்து இந்த காற்றை சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுனால கார்த்திகை மாதத்தில் வந்து மாலை போடுற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம சயின்ஸை வந்து ஆன்மீகத்தில் கலந்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வோம். அப்படிங்கிறதுக்காகவே நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ஒரு பழக்கத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. மார்கழி மாதத்தில் கலர் கோலம் போடுறப்போ இந்த வண்ண கோலங்கள் எதற்காக போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கலர் கோலங்களை வந்துட்டு நம்ம விடியற் காலையில் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து மைண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி கலர் கோலங்கள்லாம் நம்மளை வந்து போட சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், மங்களகரம் அப்படின்னாலே லக்ஷ்மி தேவியை குறிக்கிறது. ஸோ வந்து எந்த வீடு வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கோ அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி தாயார் வந்து குடியேறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம வீடை வந்து எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்போ வந்து நம்ம லக்ஷ்மி தாயாரை வந்து நம்ம கூப்பிடவே தேவையில்லை, அவங்களே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டோட தலையெழுத்து அந்த வீட்டோட பெண்களை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த பெண்கள் அந்த வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டோட ஒரு செல்வ நிலையாக இருந்தாலும் சரி, பொருளாதார நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, எல்லாமே பெண்களோட கையில் தான் இருக்குது. பெண்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்க. ஸோ வந்து பெண்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, கண்டிப்பாக உங்களால் எல்லாமே முடியும். ஒவ்வொரு பெண்ணும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க கண்ணாடி மாதிரிங்க. ஸோ வந்து பெண்கள் வந்து எப்படி பிரதிபலிக்கிறாங்களோ அது மாதிரி தான் வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவங்க ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி பிரதிபலிக்கும். ஸோ வந்து பெண்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வீட்டோட நிலை இருக்கும். ஸோ அதனால் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாலும் அது வெளியில் வந்து நல்லா சிரித்த முகத்தோடு இருங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வர்ற கஷ்டம் கூட நம்மளை சிரித்த முகத்தோடு இருந்தோம்னா வர்ற கஷ்டம் கூட போயிடும். இப்போ வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 5:30 மணிக்குள்ளேயே நான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேன். ஸோ வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வைக்கிறது வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து சொன்னால் புரியாதுங்க, இதை வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் புரியும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து விளக்கேற்றி உங்களோட வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக 200% வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும். பூஜை ரூம்லேயே வந்து விளக்கேற்றி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டேங்க. கிட்டத்தட்ட என்னோடய பூஜையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணிக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாள் செய்வோம், அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட தடங்கள் வரும். அதையும் மீறி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். இன்றைக்கி நான் வந்து சாமிக்கு பழம், கல்கண்டு, அதுக்கப்புறம் பால் வச்சுருந்தேன். டெய்லியுமே வந்து நீங்கள் விளக்கு ஏற்றுறப்போ இந்த ஃபோனில் கூட போட்டு விட்ருங்க. திருவிளக்கே ஏற்றி வைத்தோம் திருமகளை வருக அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டை வந்து பாடிட்டு ஒரு 21 போற்றி வந்து நீங்கள் டெய்லியுமே குங்குமத்தில் வந்து போட்டு அந்த குங்குமத்தை வந்து நெத்தியில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பெண்களுக்கு வந்துட்டு முகமும் நல்லா வசீகரமாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் தெரிவிங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டேன். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:15 ஆகுது, அதாவது 6:15 மணி ஆகுது. இப்போ வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த டேவே ஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
நம்ம என்ன தான் க்ரீன் டீ குடித்தாலும் அதுவும் இதுவும் பண்ணாலும் அந்த காஃபி வந்து குடித்தா தான் நம்மளுக்கு அந்த டேவே ஒரு ஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு வந்து அது அப்படியே பழகிடுச்சு. யாருக்கெல்லாம் வந்து காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணல அப்படின்னாலும் ஒரு லைக் போடுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு. ஸோ வந்து அதை வந்து இப்போ சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு தோசை தான் வந்து செய்ய போகிறேன். அது என்ன தோசை அப்படின்னா, தோசை மாவு வந்து ரொம்ப புளிச்சிருந்துச்சு. ஸோ வந்து அதில் கொஞ்சம் ராகி மாவை வந்து கலந்துக்கிட்டேன். புளிச்ச தோசை மாவில் இந்த மாதிரி நம்ம ராகி மாவு, கோதுமை மாவு, கம்பு மாவு இது மாதிரி ஒரு மாவெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி புளிச்ச மாவை வந்து வேஸ்ட் ஆக்காமல் நம்ம வந்து தோசை செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கலாம். ஒரு எறும்பும் ஒரு புறாவும் வந்து பேசிக்கிச்சாமா. ஒரு மலை உச்சியை பார்த்து இந்த மலை உச்சியை யார் ஃபஸ்ட்டு போய் தொடுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஜெயித்தவங்க, அவங்களால தான் வந்து எல்லாமே முடியும், அதில் வந்துட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் வந்து பேசிக்கிச்சான். உடனே வந்து புறா வந்து எறும்பை பார்த்து சிரிச்சிச்சாமா. நான் வந்து ஃபஸ்ட்டாக தொட்டுருவேன், ஆனால் வந்து உன்னால் தொட முடியாது அப்படின்னு சொல்லி புறா வந்து பார்த்து சிரிச்சிச்சாமா. அதே மாதிரி புறாவும் வந்து மேலே பறந்து போய் தொட்டுருச்சாமா. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் புறா வந்து மேலே பறந்துட்டுருக்கப்போ அந்த எறும்பு வந்து மலை உச்சிக்கு வந்துருச்சாமா. அப்போ வந்து அந்த புறா வந்து எறும்பை பார்த்து சொல்லிச்சான், பரவாயில்லையே நீயும் வந்து மேலே வந்துட்டியாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். அதுக்கு அந்த எறும்பு சொல்லிச்சாமா, வெற்றிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது தான். ஒரு சிலருக்கு உடனே கிடச்சிரும், ஒரு சிலருக்கு தாமதமாகும். அதனால் வந்து ஒருத்தருக்கு வெற்றி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஏளனமாக சிரிக்கக்கூடாது. அதே மாதிரி விடாமுயற்சி இருந்தால் எப்பயுமே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் அப்படின்னு எறும்பு சொல்லிச்சான். ஸோ இந்த கதையிலேருந்து விடாமுயற்சி இருந்துச்சுன்னா வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் சாத்தியம். ஸோ வந்து எல்லாமே விடாமுயற்சியோடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ராகி தோசைக்கு காம்பினேஷனாக நான் வந்து தேங்காய் சட்னி தான் அரைக்கிறேன். எப்போவுமே தேங்காய் சட்னி அரைக்கிறப்போ நீங்கள் வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம், நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்து அரைச்சி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வந்து அதுவும் இல்லாமல் பெருங்காயத்தூளை வந்து தாளிக்கிறப்ப போடாமல் அரைக்கிறப்பயே போட்டு பாருங்கள், அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் ராகி தோசை, நேற்று வச்ச சாம்பார், அப்புறம் வந்து பொட்டுக்கடலை நடக்கடலை போட்டு சட்னி தான். இப்போ வந்து சட்னியை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். எப்பவும் போல் கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு எல்லாம் வந்து போட்டு தாளிச்சிட்டு இதில் வந்து நீங்கள் தாளிக்கிறப்ப கொஞ்சம் சோம்பும் ஒரு வரமிளகாயும் வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பாப்பா வந்து 10th அப்படிங்கிறனால ஸ்பெஷல் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து பாப்பா அதனால் ஸ்கூலுக்கு கிளம்பணும், அதுக்காக தான். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ வந்து மதியானம் அடுத்து லஞ்ச் சமைக்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.